தெளிவாய் சத்திய வேதம் சொல்லுகிறது, எல்கிப்போர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். வாசிப்போம், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இங்கே யோபு அவர் சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது, நீர் செய்ய திட்டமிட்டது அது என்ன செய்யாது, தடைபடாது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவரீர் எத்தனை செய்ய வல்லவராய் இருக்கிறீர்? சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். சகல காரியத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அனைத்து காரியத்தையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையானவரை கவனியுங்கள், இழந்து போனதை எல்லாம் ரெட்டிப்பாய் திரும்ப தருவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இழந்து போனதை, இதுக்கு முன்னதாக எவ்வளவு காரியத்தை நம்ம இழந்திருக்கலாம், அதையெல்லாம் திரும்பவும் ரெட்டிப்பாய் நமக்கு தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அழுகி போன சரீரத்தை உயிர்ப்பிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வியாதிப்பட்ட சரீரத்தை சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பலவீனமான சரீரத்தை பலப்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். சிறையிருப்பை திருப்ப அவர் வல்லவராயிருக்கிறார். தீர்க்காயுசை தர அவர் வல்லவராயிருக்கிறார். 4ஆம் தலைமுறையை பார்க்க உதவி செய்வதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் இந்த யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வருகிறது. அதனால பாஸ்டர் எங்கிருந்து எதையோ சொல்றாரு நினைச்சிடாதீங்க, அங்கிருந்து தான் சொல்றேன். சிறையிருப்பை திருப்பினார், ரெட்டிப்பான நன்மையை தந்தார். ரெட்டிப்பா எல்லாவற்றையும் என்ன செய்தார்? தேவன் யோபுக்கு கொடுத்தார். 4ஆம் தலைமுறையை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். நெடுநாளாய் பூரணாய் சூழவனாய் யோபு அவன் வாழ்ந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய சரீரம் எல்லாம் அழுகி இருந்தது. அழுகி போன சரீரத்தை கர்த்தர் என்ன செய்தார்? சுகமாக்கினார், உயிர்ப்பித்தார். ஆமென். யோபு இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் ரெட்டிப்பாய் அவனுக்கு கொடுத்தார். அதைத்தான் இங்கே யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எத்தனை பேர் 4ஆம் தலைமுறையை பார்க்கணும் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படணுங்க. போதும் பாஸ்டர் இவங்க கூட சேர்ந்து மல்லு கட்டினது, போதும் பாஸ்டர் இவங்க கூட சேர்ந்து மல்லு கட்டினது. சோர்ந்து போயிடாதீங்க, இலக்கரிச்சு போயிடாதீங்க. கர்த்தர் 4ஆம் தலைமுறையை காண்பதற்கு என்ன செய்கிறார்? அவர் உதவி செய்கிறார். யோபு 4வது தலைமுறையை பார்த்தார். பிள்ளைய பார்த்தாரு, அடுத்த பிள்ளைய பார்த்தாரு, அதாவது பேர பிள்ளைய, அடுத்த பேர என்ன செஞ்சுட்டாரு? பார்த்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் போதும் ஆண்டவரே வாழ்ந்தது, போதும் நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்னு வந்தார். யோபுனாவே உடனே மக்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, சொறி சிறங்கு அப்படி ஓட்ட அடிச்சு என்ன செஞ்சாரு? சுரண்டிக்கிட்டு ரோட்டில் என்ன செஞ்சாரு? உட்காந்துருந்தாரு, அப்படி கத்தி அலறிக்கிட்டு இருந்தார். அது மட்டும்தான் அவங்களுக்கு நான் வருது. வேத வல்லுநர் சொல்கிறாங்க, யோபு வியாதியாக இருந்து அந்த பட்ட பாடுகள் 9 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் தானா? எத்தனை மாதம்? 9 மாதத்துலேருந்து 11 மாதம் வரைக்கும் தான் இருந்திருக்குமா அவர் பட்ட பாடுகள்லாம். ஆனால் இவங்க பாருங்க 50 வருஷத்துக்கு இழுத்துட்டாங்க கதையை. 50 வருஷமா அவர் நம்ம ரோட்டில் கடந்து கத்திட்டு கிடந்தது மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க? இன்னைக்கு அநேக பிரசங்கியார்கள் போட்டு இழுத்துட்டாங்க. கிடையாது. 9 மாதத்துலேருந்து ஒரு 11 மாதம் வரைக்கும் தான் இருக்குமா அவர் பட்ட பாடுகள். ஆனால் பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது தலைமுறையை அவர் பார்த்தார். ரெட்டிப்பாய் கர்த்தர் திரும்பி கொடுத்தார் எல்லாவற்றையும். யோபுவின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பினார். அதனால தான் பாருங்க இங்கே யோபு சொல்லுகிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். ஆமென். சகலத்தையும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது?
தடைபடாது. ஆமென். ஆகவே ஒரு சில வியாதிகள் சரீரத்தில் இருக்கலாம், அதை சுகமாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். அவர் சுகமாக்க வல்லவராய் என்ன செய்கிறார்? இருக்கிறார். சில காரியங்கள் பாருங்க, மாட்டிக்கிட்டு அங்க சிக்கல் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, சிறையிருப்பை திருப்புவதற்கு நான் வல்லமையுள்ள தேவனாய் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். அழுகி போன சரீரத்தை உயிர்ப்பிக்க நான் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறேன். நீ இழந்து போன சொத்தை எல்லாம் திருப்பி உனக்கு கொடுப்பதற்கு நான் வல்லமையுள்ள தேவனாய் என்ன செய்கிறேன்? இருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் என்கிற மாத்திரத்தில் ஒரு டம்மி பீஸ் மாதிரி நினைச்சிடக்கூடாது. அது சாதாரண ஆள் போல, அவர் பாவம் பவர் இல்லாதவர் போல, வல்லமை இல்லாதவர் போல நினைச்சிடக்கூடாது. சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வல்லமையுள்ள தேவன், அவரால் எல்லாம் முடியும். ஆமென். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற அவரால் முடியும். ஆமென். கண்மலையை பிளந்து தண்ணீரை வெளியே கொண்டு வர அவரால் முடியும். வானத்தை திறந்து மன்னாவை கொட்ட அவரால் முடியும். காற்றை வீச பண்ணி காடைகளை கொண்டு வந்து பாளையத்தில் குவித்து போட அவரால் முடியும். ஆமென். கசந்த மாறாவை மதுரமான தண்ணீராய் மாற்ற அவரால் முடியும். செங்கடலை பிளந்து வழியை உண்டாக்க அவரால் முடியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். ஆகவே எல்கிப்போர் அவர் யார் என்றால், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிக்கணும், நான் 4வது தலைமுறையை பார்ப்பேன் அப்படின்னு. எத்தனாவது தலைமுறைய? ஒரு தலைமுறையை பார்க்கறதுக்கே இங்க புரு புருன்னு சரீரம் இழுத்துருது சில ஆட்களுக்கு. ஆனா கர்த்தர் வாக்கு பண்றது என்ன? கர்த்தர் சொல்றது என்ன? 4வது தலைமுறை நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்ப வல்லவராயிருக்கிறார். அழுகி போன சரீரத்தை சுகமாக்க வல்லவராயிருக்கிறார். தீர்க்காயுசை தர அவர் வல்லவராயிருக்கிறார். 4வது தலைமுறையை பார்க்க செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தர அவர் வல்லவராயிருக்கிறார். நான் இழந்து போனதையெல்லாம் திருப்பி தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். கடந்த வருஷங்களில் சில காரியத்தை நீங்க இழந்திருக்கலாம், அதையெல்லாம் கர்த்தர் திருப்பி தருவார். ஆமென். எனக்கு ஒரு பையன் பாருங்க, சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தார் என்கிட்ட. பாச ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் ஒன்றும் நடந்தது மாதிரியே தெரியலையே அப்படின்னு. நான் சொன்னேன், தொடர்ந்து என்ன செய்யுங்க, அந்நிய பாஷையில் நிறந்து என்ன செய்யுங்க, ஜோம் பண்ணுங்க, கண்டினியூவாக ஜோம் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணி அந்நிய பாஷையில் நிறந்து ஜோம் பண்ணுங்க. நல்லா விசுவாச அறிக்கையில் பண்ணுங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்ம ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கர்த்தர் அவர் பாட்டுக்கு அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார் போல, ஏன்னா சைலண்டாக இருக்குது, எல்லாமே எல்லாம் அமைதியாக இருக்குது, ஏதோ ஒரு சின்ன காற்றுக்கு அடித்த மாதிரி தெரியலையே, ஏதோ ஒரு சின்ன காரியம் நகர்ந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே அப்படி நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சைலண்டாக இருக்கிறாருன்ற மாத்திரம் நீங்கள் நினச்சிடாதீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. நீங்கள் என்னைக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கே கர்த்தர் ஏதோ ஒன்று ஆவி மண்டலத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில் என்ன செஞ்சாரு, செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சீக்கிரத்தில் இந்த மாம்ச கண்ணு பார்க்குற லெவலில் வந்துடாது. ஆமென். அதனால் சோர்ந்து போயிடக்கூடாது, இலக்கரிச்சு போயிடக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது, மடங்கி படுத்துடக்கூடாது. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென்.